हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ மாதவேந்திரபுரி அவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவருடைய குரு ஸ்ரீ ஈஸ்வரபுரி மகாராஜ். அந்த ஈஸ்வரபுரி மகாராஜனுடைய குரு ஸ்ரீ மாதவேந்திரபுரி மகாராஜ். ஆக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பரமகுரு ஸ்ரீ மாதவேந்திரபுரி மகாராஜ். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரேமையினுடைய கல்பக விருட்சம். அவர் கல்பக விருட்சம் என்றால் அந்த விருட்சத்தினுடைய முளை, பக்தியினுடைய முளை, பீஜம், அது யார் என்றால் அதுதான் ஸ்ரீ மாதவேந்திரபுரி மகாராஜ். இந்த கல்பக விருட்சம் மூலமாகத்தான் பாரதம் பூரா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பிராப்தமாச்சு. அந்த சமயத்துல யவனர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த சனாதன தர்மத்தையே திரஸ்காரம் பண்ணி, அப்பேற்பட்ட அந்த இக்கட்டான தருணத்துல மகாபிரபு ரூபத்துல இந்த கற்பக விருட்சம் பிரகடனமானது இந்த பாரத தேசத்துல. சைத்தன்ய மகாபிரபு அந்த சனாதன தர்மம் நஷ்டம் ஆறதுலேருந்து இந்த பாரதத்தை அந்த சமயத்துல காப்பாத்தினார். பிரபு கல்பக விருட்சம் அப்படின்னா ஒரு ஒரு விருட்சத்துக்கும் ஒரு பீஜம் இருக்கும் இல்லையா, விதை இருக்கும் இல்லையா. அந்த மகாபிரபு எத்தி அந்த கல்பக விருட்சம் அப்படின்னா அந்த விதை, அந்த பீஜம், அதுதான் ஸ்ரீ மாதவேந்திரபுரி. ஸ்ரீ மாதவேந்திரபுரி இவர்களுடைய மகாத்மியங்களை கேட்ட மாத்திரத்துல, இது சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சொந்த வாக்கு, கேட்ட மாத்திரத்துல பகவானுடைய பாத கமலத்துல அளவு கடந்த பிரியம், அவனுடைய பக்த வாத்சல்யத்துல திடமான நம்பிக்கை, இது ரெண்டும் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் சைத்தன்ய மகாபிரபுவே தன்னுடைய திருவாய் மலர்ந்து அருளி இருக்கார். மேலும் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றார், தனது பக்தனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி பகவான் எது வேணும்னாலும் செய்வான். இந்த சரித்திரமா, இதெல்லாம் நான் ஏற்கனவே கேட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனம் பண்ணக்கூடாது. அவருடைய வாக்கு இது அவ்வளவுமே. இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டாலும் நாளைக்கு திரும்பி சாப்பிடதானே சாப்பிடுறோம். அதனால எதையுமே கேட்கறதுக்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை சாக்ஷாத் ஸ்ரீ பகவான் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதனால மகாபிரபு சொல்றார், பக்தர்கள் பகவான், இந்த இவா ரெண்டு பேருடைய சம்பந்தமான கதைகள்ல என்னைக்குமே சாதகன் அதிருப்தனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸ்ரீ மாதவேந்திரபுரி சைத்தன்ய மகாபிரபுடைய பரமகுருன்னு பார்த்தோம். அவருடைய கிருஷ்ண பக்தி ரொம்ப அற்புதமானது, அலாதியானது. சாப்பிடும் போதும், உறங்கும் போதும், விழித்திருக்கும் போதும், நடக்கும் போதும், எல்லா சமயத்திலையும் ஹரிச்சிந்தனம், கிருஷ்ண கீர்த்தனம், இதுதான் மாதவேந்திரபுரி அவர்களுடைய வாழ்க்கை. அந்த அந்த நடைமுறையில தான் அவர் அந்த வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தார். இன்னைக்கு ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனம், கிரிராஜ், கோகுல், பர்சானா இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா யாருக்குமே சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த பூரா விரஜ பூமிய புனக பிரகாசம் பண்ணது யாரு அப்படின்னா ஸ்ரீ கௌராங்க மகாபிரபு தான் பண்ணார். ஸ்ரீ விரஜபூமிய பிரகாசம் பண்ண ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஆனா தன்னுடைய வாழ்நாள் பூரா ஒரு தடவை தான் பிருந்தாவனத்துக்கே வந்திருக்கார். ஆனா அவருடைய பரிக்கர்கள் ஷட்கோஸ்வாமிகள், ரூபசனாதரர், கோபால பட்டு, ரகுநாத பட்டு, இப்படி எல்லாம் இருந்தா இல்லையா, 6 பேர் ஷட்கோஸ்வாமிகள். அவளை வச்சுதான் இந்த காரியத்தை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நடத்தினார். ஆனா பிருந்தாவன உத்தாரணம் அந்த லீலையில எல்லாருக்கும் முன்னாடி இந்த விரஜத்துக்கு வந்தது யாரு? மகாபிரபுவுக்கும் முன்னாடி வந்ததுதான் இந்த மாதவேந்திரபுரி தான் வந்தார்.
இந்த மாதவேந்திரபுரியினுடைய ஜனனம் வந்து வங்காள தேசம், ஷீஹட் ஜில்லா அப்படின்னு. அந்த ஜில்லால பூர்ணிபாட்டுன்னு ஒரு கிராமம். அதுல ஸ்ரீ வாரேந்திர பிராமண குலத்துல இவருடைய ஜனனம் ஏற்பட்டது. ஜென்மத்திலிருந்தே இந்த பாரத தேசத்தினுடைய துர்தசைய பார்த்து பார்த்து அழுவார். ஏன்னா இவெல்லாம் வந்து இந்த காரியங்களுக்காகவே பகவானால அனுப்பிக்கப்பட்ட பரிக்கர்கள். பக்தியினுடைய சம்ஸ்காரம் இவர்கிட்ட முதல்ல இருந்தே உண்டு. இவர் இப்படி பாரத தேசத்தை பத்தி விசாரப்பட்டு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணார், வீட்டை விட்டு வெளியே விரக்தரா வந்துட்டார். இப்படியே அங்கேயும் திரிஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் விரஜத்துக்கு வந்தார். விரஜபிஹாரி, விரஜத்துல எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபம் வெளியில கிடையாது. ஆனா பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா அவன் சுலபமா நம்மளுக்கு கிடைச்சிருவான். மாதவேந்திரபுரி இப்ப பிருந்தாவனத்துக்கு வந்தார். அப்ப வந்து விரஜத்துல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அப்படியே காடுதான் இருக்கும். அந்த 2 தான் தெரியும். அதை வச்சுதான் அத விரஜ பூமின்னு தீர்மானம் பண்ண முடியும். ஒண்ணு வந்து இந்த கிரிராஜ், அந்த மலை தெரியும். அடுத்தது யமுனா நதி, அந்த நதி ஓடும். இந்த மலை, இந்த நதி, இத 2 மட்டும் வச்சுதான் அனுமானிக்க முடியும் இது விரஜ பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு வனமா இருந்தது பிருந்தாவனம். அப்போ அவர் அப்படி பார்த்தார். சரி, கிரிராஜ் இருக்கு, இந்த மலை இருக்கு, ஆனா அந்த கிரிராஜ் தரன் எங்க? அந்த கிரிராஜ தூக்கினானே அந்த கோபாலன் எங்க அப்படின்னு தேடிண்டே இருப்பார். அப்படியே அன்னைக்கு நாள் பொழுது போயிடும். கிரிராஜுக்கு பக்கத்திலேயே தான் இவர் நிவாசம் பண்ணார். இந்த பெரிய பரிக்கிரமா போறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஜதிபுரான்னு ஒரு இடம். புராண காலத்துல அதை ஜதிபுரான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப அதை வந்து யதிபுரா அப்படின்னு சொல்றாரு. அந்த என்ன, இந்த யதிராஜனான ஸ்ரீமன் மாதவேந்திரபுரி வந்து அங்க தங்கினதுனால அதுக்கு யதிபுரான்னு பேர் வந்தது. அந்த கிரிராஜ சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் இருக்கு பார்த்தலா, அதுல வந்து இந்த ராஜபுத்திரர்கள்லாம் ராஜ்புத்துக்கள் அவெல்லாம் வசிச்சு வந்துட்டான். கிரிராஜ் பரிக்கிரமாலாம் அப்போ அப்படிலாம் சுலபமா பண்ண முடியாது, ரொம்ப சிரமம். அப்ப வந்து ராதா குண்ட் எங்க இருக்கு, கிருஷ்ண குண்ட் எங்க இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மாதவேந்திரபுரி அங்க வந்து அவர் சன்னியாசி, அதனால அவர் அங்க வந்து நிவாசம் பண்ணார். கிரிராஜ பார்த்து அவருடைய மனசுல பிரேமாவேசம் அப்படியே பொங்கி எழும். அழுதுண்டே இருப்பார், சதா அழுதுண்டே இருப்பார். அங்க யாரோட சங்கமும் இவருக்கு கிடைக்காது. அவருக்கு யாருடைய சங்கமம் கிடைக்கும் தெரியுமா? கோமாதா சங்கமம் தான் கிடைக்கும். கோமாதா வந்து கிரிராஜ வலம் வருவா. அந்த கோமாதா இல்லைன்னா அந்த கண்ணுக்குட்டி அதை பிடிச்சுட்டு இவரும் அந்த கிரிராஜ சுத்தி அது பின்னாடி வலம் வருவார். அந்த சமயத்துல மயில்கள் அதிகமா உண்டு பிருந்தாவனத்துல. அந்த மயிலை அப்படியே கழுத்தை கட்டின்றுவார். அந்த மயிலை கட்டின்று அழுவார். அந்த மயில் கிட்ட கேட்பார், ஏ மயூரமே, நீ கொஞ்சம் சொல்லேன், உன் மயிலிறக அணுகின்ற அந்த கிருஷ்ணன் எங்கம்மா? அம்மா கோமாதா, நீ சொல்லேன், உன்னை சம்ரக்ஷணம் பண்றானே அந்த கோபாலன் அவன் எங்கம்மா? இப்படி புலம்பிண்டே இருப்பார். இந்த கிரிராஜ பிரதட்சணம் பண்ணுவார், பரிக்கிரமா பண்ணுவார். அப்புறம் அங்கேயே கிடப்பார். கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மாதவேந்திரபுரி வந்து தூங்கவே மாட்டாராம். தூங்காம எப்படி ஜீவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த பகவன் நாமம் பகவத் பக்தி பண்றாளே, அதுதான் சர்வேந்திரியங்களுக்கும் போஷணமா ஆறுது. ஏன்னா இந்த சரீரம் வந்து பஞ்சபௌதிகமானது தானே. இந்த மாதவேந்திரபுரியினுடைய குருநாதர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, ஸ்ரீ லக்ஷ்மிபதி புரி கோஸ்வாமி. இந்த வைஷ்ணவர்கிட்ட தான் இவர் தீட்சை வாங்கின்றார். இந்த உடுப்பிக்கு வந்திருந்தார் ஒரு சமயம் மாதவேந்திரபுரி. அந்த சமயத்துல அவர் கர்நாடகால, உடுப்பில இருக்கிற கர்நாடகால மாத்வ மடத்துல இந்த கிருஷ்ண நாம ஜபத்தை அவர்கிட்டேந்து வாங்கின்ற. அன்னியிலேந்து வாய் ஓயாம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த நாக்குல இந்த மந்திரம் சதா சர்வ காலம் உச்சாரணம் பண்ணிட்டே இருப்பார்.
சில சமயம் அழுவார், சில சமயம் உன்மாதரா இருப்பார், சில சமயம் பூமியில புரண்டு விழுவார், மூர்ச்சை ஆவார். இப்படி இவருடைய ஜீவனம் சதா விசாரத்திலேயே போயிட்டு இருந்தது. கிரிராஜ் தரிசனம் எனக்கு கிரிராஜ் தரனுடைய தரிசனம். அவருடைய தரிசனம் எனக்கு எப்ப ஆகும் எப்ப ஆகும் அப்படின்னு ஸ்ரீபாகவதத்தை எடுத்து வச்சுப்பார். ராஸ்பஞ்ச அத்தியாய ராத்திரி முழுக்க பாட் பண்ணிட்டே இருப்பார், பஜனை செஞ்சுட்டே இருப்பார். அப்படி ஒரு நிலைமைய அவர் அடைஞ்சிருவார். இப்படியே இவர் சிரமப்பட்டுட்டே, ரொம்ப வருத்தப்பட்டுட்டே, நாட்கள் இப்படியே போயிட்டே இருக்கு. இது என்ன எப் என்னைக்கு அவன் நம்மளுக்கு காட்சி கொடுப்பான், என்னைக்கு அந்த கிரிராஜ் தரனை நான் பார்ப்போம் அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுவார். ஒரு தடவை இவர் என்ன பண்ணார், மாதவேந்திரபுரி ஸ்ரீவனத்துக்கு இப்படி பரிக்கிரமா பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, அந்த அங்க இருக்கிற அந்த இனிய சூழல், அந்த மனோகரமான காட்சிகள், இது எல்லாத்தையும் அப்படியே லயிச்சு போய் அவருக்கு கோவர்தனத்தை விட்டு கீழே இறங்க இஷ்டமே இல்ல. அந்த காட்டுல ஒரு மரம், அந்த மரத்துக்கு அடியில தான் ஒரு சின்ன குடிசை மாதிரி தயார் பண்ணிட்டு அதுலதான் அதுக்கு கீழே தான் அவர் தங்கிட்டு இருந்தார். ஆனா இவருக்கு என்னன்னா அயாச்சித விருத்தி தான். இவர் போய் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டார். யாராவது போஜனத்துக்காக யாரையும் யாச்சிக்க மாட்டார். யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா அதை வேண்டான்ட்டு வாங்கிப்பார். பிராரப்த வசத்தினால கிடைக்கணும், அந்த என்ன ஆகாரம் கிடைக்கிறதோ அதை அப்படியே சாப்பிடுவார். இப்படியே அவர் அந்த மரத்தடியில இருந்துட்டே வந்தார். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஆச்சு, அவருக்கு ஆகாரமே ஒண்ணுமே கிடைக்கல. அவர் அத பத்தி கவலைப்படல. அவர் பாட்டுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு நாளைக்கே அந்த மாதிரி அவர் அந்த 2 நாள் ஆயிட்டு அவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார் இல்லையா, யாரோ நடந்து வரா மாதிரி சரக் சரக்குன்னு அந்த அந்த வனத்துல ஒரு ஓசை கேட்கறது. உடனே திடுக்கிட்டு போய் அப்படியே திரும்பி பாக்குறார். பார்த்தானா ஒரு 10 வயசு பையன், இடைய பையன், தலையில முண்டாஸ் கட்டின்னு இருக்கான், கனங்கரையில் இருக்கான். அவன் கையில ஒரு பால் பாத்திரத்தை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கான். ஆனா அவன் கருப்பா இருந்தாலும் அவன் முகம் பார்த்தேன்னா பரம பிரகாசமா இருக்கும். அவனுடைய அந்த அந்த பிரகாசத்துல அவனுடைய தேகம் பூரா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் இவருடைய கண்ணுக்கு. உடனே அவன் பக்கத்துல வந்தான், இவரை பார்த்தான், சிரிச்சான். உடனே அவரும் அவனை பார்த்து புன்னகை புரிந்தார். உடனே அந்த குழந்தை கேக்குறது, சுவாமிஜி நீங்க என்ன இப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கேளே, சதா ஏதோ நீங்க சொல்லிட்டே இருக்கேள், ஆனா உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஒன்னும் பதில் சொல்லல, வெறும்னு சிரிச்சுட்டு இருந்தார். உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டு அந்த பால் குவளைய அப்படியே அந்த அவர்கிட்ட கொடுத்து இந்த பாலை நீங்க தயவு செஞ்சு குடிங்கோ. சரி, நீ யாருன்னு சொல்ல, என்ன பால் குடிக்க சொல்லிட்ட, ஆனா நீ யாருன்னு சொல்லுப்பா. இந்த காட்டுல நான் இப்படி பசியோட இருக்கேன், நான் தனியா இருக்கேன், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவேந்திரபுரிய பார்த்து கேட்டார். உடனே அந்த சின்ன பையன் அதுக்கு பதில் சொல்றான், நான் இடைய பையன், எனக்கு வீடு இந்த மலையை சுத்திதான் அங்க ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் எங்க இருக்கு. எங்க அம்மா அருவியில நீர் எடுக்கிறதுக்காக தினமும் இந்த பக்கம் வருவா. அப்ப உங்களை பார்த்தாளாம். உடனே அவர் சொன்னா, நம்ம கிராமத்துக்கு வந்திருக்காரு யாரோ பெரியவர், சதா மந்திரம் சொல்றார், சதா அழறார். இப்படி நம்மள தேடி நம்ம கிராமத்துக்கு வந்தவா பசியோட இருக்க விடக்கூடாது இல்லையாப்பா. அதனால இன்னைக்கு கறந்த பாலை எடுத்துட்டு போய் அவருக்கு கொடுத்துட்டு வான்னு எங்க அம்மா சொன்னா. அதனால நான் அந்த பாலை எடுத்துட்டு இப்ப நான் வந்தேன் உங்களை பாக்குறதுக்காக. உன்ன நாங்க யாரையும் பார்த்துட்டோம் அப்படின்னா, எங்க கிராமத்துக்கு அவ வந்திருக்கா அப்படின்னா, அவ பசியோட இருக்கிறதுக்கு நாங்க விடவே மாட்டோம். இது எங்களுடைய நியமம். கேட்டு ஏதாவது வாங்கிட்டானா தினமுமே கூட நாங்க ரொட்டி கொண்டு கொடுப்போம். ஆனா உங்கள மாதிரி நீங்க எதுவும் யார்கிட்டயும் யாச்சிக்க மாட்டேன். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஏதோ பால், ஏதோ எங்க கையில பழம் கிடைச்சதுன்னா அந்த பழம் அப்படி ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ஏதோ எங்க அம்மா இந்த பாலை தான் குடுத்துட்டு வர சொன்னா, நான் அதை கொண்டு வந்திருக்கேன். நீங்க இந்த பாலை குடிங்க, நான் அப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போயிட்டான்.
இப்ப சுவாமிகள் என்ன பண்ணார், மாதவேந்திரபுரி இந்த பால குடிச்சார். அடடா! நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இவ்வளவு ருச்சியான பால நம்ம குடிச்சதே கிடையாதே! அப்படின்னு அவருடைய மனசு அப்படியே மகிழ்ந்து போயிடுத்து. அப்பதான் அந்த அந்த குழந்தை எப்படி இருந்தான்ல, இவ்வளவு அழகு இல்ல அப்படின்னு அதையே திரும்பி, 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 திரும்பி நெனச்சு சிந்திச்சு பார்க்கிறார். இப்ப பால குடிச்சிட்டு பாத்திரத்த அங்க வச்சுட்டார். ஆ சரி நாளைக்கு அந்த இளைய சிறுவன் வருவான். அவன்கிட்ட இந்த பாத்திரத்த குடுத்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு. ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இவர் ஹரே ராம், ராம் ராம் ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். அப்புறம் பார்த்தா அன்னைக்கு அந்த பையன் வரவே இல்ல. இப்ப என்ன ஆயிடுத்து மறுநாளைக்கு காலையில எழுந்துக்கும்போதே மாதவேந்திரபுரி சுவாமிகளுக்கு, ஐயோ! அந்த பையன பார்க்கணுமே, அந்த பையன பார்க்கணுமே, அந்த பையன பார்க்கணுமே, அந்த திருமுக மண்டலம் எவ்வளோ அழகா இருந்தது. அவன் சிரிக்கும்போது எப்படி அழகா சொட்டித்து, அந்த குழந்தை எவ்வளோ ஆசையா கொண்டு வந்து குடுத்தது. அந்த பையன நான் திரும்பி பார்க்கணுமே, அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஆவல். மனசுல அதிகமா ஆயிடுத்து. இந்த நிலையில அவருக்கு கொஞ்சம் ரொம்ப களைச்சு போயிட்டார். மயக்கமாவும் இருக்கு. வயசும் ஆயிடுத்து இல்லையா? அப்போ பார்த்தா, அந்த பையன் எதிர்க்க நிக்கிறான். அவன் சிரிச்சுட்டே சொன்னான், சுவாமி நான் ரொம்ப நாளா நீங்க வருவேள், வருவேள், இங்க வருவேள் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே தான் இருந்தேன். நீங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. அப்ப நீ யாரு? அப்படின்ன உடனே, அன்னைக்கு இளைய சிறுவனா வந்தேனே அது நான் தான். நான் தான் உங்களுக்கு அன்னைக்கு பால் கொடுத்தேன். அப்படியா? கிருஷ்ணா! இப்படி தரிசனம் குடுத்துட்டியே எனக்கு. என்னப்பா? அப்படின்ன உடனே, ஒண்ணும் இல்ல. நீங்க இருக்க பாத்தீங்களா, இதுக்கு பக்கத்திலேயே ஒரு புதர் இருக்கு. அந்த புதருக்கு அடியில தான் நான் கிடக்கேன். முதல்ல நீங்க இருக்கிறீங்களே, இந்த இடத்துல தான் கோயில் இருந்தது. என்ன ரொம்ப அழகா எல்லாரும் பூஜை பண்ணிட்டு, நானும் வரப்பிரசாதியா அவளுக்கு வரங்கள குடுத்துட்டு அப்படிதான் இருந்தேன். ஆனா, இந்த மிலேச்சர்களுடைய கலவரத்தினாலயும், அந்த பயத்தினாலயும், இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தவா என்ன தூக்கி இந்த புதருக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பி ஓடி போயிட்டா. அன்னியிலேருந்து நான் இந்த புதருக்கு அடியில தான் வாசம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்னை எப்படியாவது அங்கேருந்து எடுத்து விடுங்கோ. எடுத்துட்டு எனக்கு விதி பிரகாரம் என்ன பூஜை பண்ணணுமோ அது பூஜை பண்ணுங்கோ. சரிப்பா உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் கோபால். நான் தான் இந்த கோவர்த்தனத்த தாங்கினவனே நான் தான். 7 நாள் இந்த மலைய கொடையா பிடிச்சு கோபிகைகள சம்ரக்ஷணம் பண்ணவன் அந்த கோபால பையன்கள, கோபிகள, கோக்கள, பசுக்கள எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணது நான் தான். இந்த கோவர்த்தனத்த தாங்கினது நான் தான். அதனால இந்த பேர வச்சே என்ன பிரதிஷ்டை பண்ணுங்கோ நீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந் இவருக்கு வயசாயிடுது இல்லையா? இவருடைய கைய பிடிச்சிட்டு போய் அந்த புதருக்கு இது பாருங்கோ, இது பாருங்கோ. இதுக்கு கீழ தான் நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு. இந்த இடத்த காமிக்கிறேன் பார்த்தேளா? இங்க தான் நான் இருக்கேன். என்னை எப்படியாவது நீங்க வெளியில எடுத்து பிரதிஷ்டை பண்ணிடுங்கோ என்ன? அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். கண்ண திறந்து 4 பக்கமும் பார்க்கிறார். யாருமே இல்ல. உடனே கண்ணால ஜலம் விட்டு கதறி அழறார். கிருஷ்ணா நீ இப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணியே, இப்படி இத்தனை நாள் நீ என்னோட பேசுனியே. சரி நான் எப்படி இப்ப அந்த புதர்லேருந்து உன்னை மீட்பேன்? நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிராம ஜனங்களையும் அழைக்கிறார். அழைச்சு இந்த கோபாலன் சொன்ன இடத்த காண்பிச்சு, இத நீங்க எல்லாரும் போய் ஊர்ல போய் மண் வெட்டி எல்லாத்துக்கும் கோடாரி எல்லாம் எடுத்துன்னு வாங்கோ கடப்பாரா. கடப்பாரெல்லாம் எடுத்துன்னு எப்படியாவது இந்த இடத்த தோண்டணும் அப்படின்ன உடனே, அவன் போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டா. தோண்டி பார்த்தானா, மனசு அப்படியே கொள்ள போறது. அப்படியே ஒரு மதனமோகன். அப்படி ஒரு மோகனமான மூர்த்தி. அப்படியே பார்க்கிறார். இவருக்கு அன்பு பொங்கி வருது ஹிருதயத்திலேந்து. ஆஹா! இந்த மகா மந்திரத்தினுடைய கிருபை இன்றைய தினம் கோபாலன் பிரத்யட்சமாகி தன்னுடைய இடத்த நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாதவேந்திரபுரி சுவாமிகள் என்ன பண்ணார், இந்த கிராமவாசிகள் சரிப்பா அப்படியே இருக்கட்டும், ஒரு நிமிஷம் நீங்கெல்லாம் இங்க வாங்க. ஒரு பெரிய பீட்டம் மாறி கல்லே எடுத்துன்னு வாங்கோ. பெரிய பெரிய கல்லா எடுத்துன்னு வாங்கோ. போட்டு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குங்கோ. ஒரு ஒரு உயரமா இருக்க மாரி ஒரு பீட்டம் ஒண்ணு ரெடி பண்ணுங்கோ. அதுல இந்த கோபால மூர்த்திய இப்பத்துக்கு நம்ம ஸ்தாபிதம் பண்ணிடலாம்.
முதல்ல இத ரெடி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே இன்னும் பல பேர கூப்பிடுறார். அந்த ராஜ்புத்துகள்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டு அவலாம் வந்துர்றா. வந்தவுடனே அவாட்ட சொல்றார், இந்த மாரி பகவான் எனக்கு பிரத்யட்சமாயி இந்த மாரி சொன்னா, நானும் இத எடுத்தாச்சு. இப்ப அவ வந்து அந்த பீடம் ரெடி பண்றதுக்குள்ள, நீங்க போய் பகவானுக்கு விதிப்படி அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அதனால நம்ப வந்து பஞ்சாமிர்த ஸ்நானம் பண்ணலாம். முதல்ல யமுனையிலேருந்து நெறைய குடம், 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 குடமா தண்ணி எடுத்துன்னு வாங்கோ. நீங்க முதல்ல நல்லா சுத்தமான ஜலத்தினால முதல்ல அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் சந்தனம் எது எது கிடைக்கிறதோ தூப, தீப நைவேத்தியம்லாம் பண்ணி, அந்த பூஜை பண்ணணும். இதுக்கெல்லாம் நீங்க கூட இருந்து எனக்கு உபகாரம் பண்ணுங்கோ அப்படின்னு உடனே அவளாம் போயிட்டா. எல்லாத்தையும் எடுத்துன்னு வரதுக்கு சாமான்கள் எல்லாம் நாங்க சேகரிச்சுன்னு வந்துர்றோம்ன்னு அவ கிளம்பி போயிட்டா. இவ என்ன பண்ணா, அ பீடம் ரெடி பண்ணிட்டா. இப்ப வந்து கோபாலன அதுல ஏழ பண்ணியாச்சு. ஆஹா! கோபாலன அதுல ஏழ பண்ணியாச்சு. ராஜபுத்துக்கள் உடனே போனமா கிடுகிடு கிடுகிடு ஒரு 100 குடம் நெறைய ஆத்து மாமிக்கெல்லாம் போய் யமுனா ஜலத்த கொண்டு வந்து ரொப்பிட்டா அந்த இடத்துல. அப்புறம் இந்த ராஜபுத்துக்கள் அவ வந்து சந்தனம், தூப தீபங்கள், நைவேத்தியங்கள், புஷ்பங்கள், பழங்கள் எல்லாம் தட்டு 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 தட்டா அத்தனையும் கொண்டு வச்சுட்டா. இப்போ எல்லாம் ரெடியாயி நடந்துட்டு இருக்கு. சுவாமிகள் அன்னைக்கு சொல்றார், எனக்கு பகவானுக்கு வந்து அன்னக்கூட உற்சவம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆகையினால, நம்ப எல்லாருமா சேர்ந்து இந்த அன்னக்கூட உற்சவத்த செஞ்சே ஆகணும். அதனால, இந்த கிராமத்த சுத்தி எத்தன பேர் இருக்கீளோ, அவ ஆத்துல வந்து நெறைய பிராமணா இருக்கா. அவ ஆத்துல அவ சக்திக்கு உங் அ நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்க சக்தி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கோ, அந்த மாரி இருக்கிற போஜன பதார்த்தங்கள், வெஞ்சனங்கள் எல்லாம் பண்ணி கொண்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டெல்லாம் கேட்டுக்கிறார். உடனே எல்லாம் ஓடுறா. அ அதுக்குள்ள குடம் குடமா பால் வந்தாச்சு, தயிர் வந்தாச்சு, நெய் வந்தாச்சு. எல்லாம் இப்போ அவர் சின்ன குடிசை ஒண்ணு போட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அது வாசல்ல எடுத்துன்னு வந்து வச்சுட்டாரு. இடையர்கள்லாம் என்ன பண்ணா, அவாத்துல இருக்கிற பால், தயிர், வெண்ணெய், நெய்யி, மிஸ்ரி, அப்புறம் வந்து வியாபாரிகள்லாம் என்ன பண்ணா, அரிசி, பருப்பு, இன்னும் என்னென்னலாம் அவளால முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நெறைய பிராமண ஸ்திரீகள் கூடியா. உடனே அவ சொன்னா, "நாங்க அடுப்ப மூட்டி இப்படியே இருக்கிறத வச்சு நாங்க எங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தோன்றதோ எல்லாம் பண்றோம்" அப்படின்னு எல்லாம் அவ ஒரு அடுப்ப மூட்டினா, எல்லாம் சமையல்கள் பண்ண ஆரம்பிச்சா. அவ திறமைக்கு தகுந்தா மாரி குக்கிங் கான்டெஸ்ட் மாரி. அவ திறமைக்கு தகுந்தா மாரி அவளுக்கு என்னென்ன தோன்றதோ எல்லாத்தையும் பக்தி, ஸ்ரத்தையோட பண்ணி குவிக்கிறா. அப்படியே கிண்ணம் 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 கிண்ணமா எடுத்துன்னு வந்து அந்த கோபாலனுக்கு எதிர்க்க அப்படியே வைக்கிறா. எல்லா அறுவகை சுவையினோட இருக்கிற எல்லா பதார்த்தங்களும் இப்ப ரெடி ஆயிடுத்து. ஸ்வீட்டா அவலாம் நார்த் இண்டியன்ஸ் தானே. அதனால ஸ்வீட்டா பண்ணி வச்சிருக்கா. அப்புறம் புளிப்பு விதத்துல பலவித பட்சணங்கள் பண்ணி வச்சிருக்கா. பூரி என்ன, அதிரசம் என்ன, அப்புறம் தொகையல் என்ன, அப்புறம் அவுல் என்ன, தேங்காய் பால் என்ன, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் என்ன, கோவா என்ன, லட்டு என்ன, அப்படி எண்ணிற்க அடங்காதது. அப்படி எடுத்துன்னு வந்து அந்த ராஜபுத்திரர்கள் அவாத்துலேருந்து, அந்தணர்கள் அவாத்துலேருந்து, அது தவிர இங்க வந்திருக்கிற ஸ்திரீகள் அவ அடுப்பு மூட்டி அவ பாட்டுக்கு அப்படி பார்த்தானா அப்படியே நூத்துக்கணக்கான பாத்திரங்கள்ல அப்படியே ரொம்பி வழிஞ்சிடுத்து. ஒரு தெரு பூரா ஆயிடுத்துன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஆಹಾரங்கள் ரெடி ஆயிடுத்து. எல்லாம் கோபாலனுக்காக எல்லாம் கோபாலனுக்காகன்னு சொல்லும்போது, எல்லாம் அறுசுவையோட அப்படி கோபாலன் அவன் வந்து அவள் உள்ள இருந்து தானே கருவி மாத்திரேனதுன்னு இவா. அவனுக்கு என்ன வேணுமோ எல்லாம் அவள வச்சு பண்ண வச்சு, அத்தனை ரசமான பொருட்கள அத்தனையும் அங்க சமர்ப்பணம் பண்ணி, இத்தனையும் பண்ண வச்சுட்டான். யாரு? இந்த பகவான். இப்படி எல்லாம் தயாராயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே மாதவேந்திரபுரி சுவாமிகள் என்ன பண்ணார்? பகவான வந்து போகுக்கு ரெடி பண்ணார். எத்தனை நாளா அவன் பசியோட அப்படியே அந்த புதருக்குள்ள விழுந்து கிடந்தானோ தெரியலையே. கண்லேருந்து அப்படியே தார தாரையா தண்ணி போறது. உடனே போகுக்கு எல்லாம் அபிஷேகம்லாம் ஆயிடுத்தே. தூப தீப ஆரத்தி எல்லாம் ஆயிடுத்து. இத்தனையும் நிவேதனம் பண்ண உடனே, இத்தனை நாளா குழந்தை சாப்பிடலையோ தெரியல.
அத்தனையும் தீர்ந்து போயிடுது. அத்தனை பாத்திரங்களும் காலி எடுத்து அவ்வளவுத்தையும் ஒரே நொடியில சாப்பிட்டு முடிச்சுட்டான் கிரிதாரி. நே மாதவேந்திரபுரி இத பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாரு. உடனே அவர் ஆச்சரியப்படுறத அவருடைய கண்ண பார்த்த உடனே பகவான் சிரிச்சுட்டே என்ன பண்ணா, திரும்பி அந்த பாத்திரம் அத்தனையும் இப்படியே தொட்டான். அவ்வளவுதான். பகவானுடைய அந்த திவ்ய ஹஸ்தம் பட்ட உடனே அத்தனை பாத்திரங்களையும் என்னென்ன பாத்திரத்துல என்னென்ன பலகாரம் இருந்ததோ அப்படியே திரும்பி அதே மாதிரி எல்லாம் ரொம்ப போயிடுது. அவ்வளவுதான். ஒரே சந்தோஷமாயிடுத்து. வந்திருந்தவா அத்தனை பேருக்கும், பிரஜவாசிகளுக்கு, அந்த பிராமண ஸ்திரீகளுக்கு, மாதவேந்திரபுரி சுவாமிகளுக்கு, ராஜபுத்துக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுத்து. உடனே என்ன பண்ணார் மாதவேந்திரபுரி, என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷத்தோட அத்தனை பேரையும் உட்கார சொன்னார். அத்தனை பிரசாதத்தையும் எல்லாருக்கும் வாரி வழங்கினார். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டா ஆச்சு. மாதவேந்திரபுரின்னு யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கார். அவர் இந்த கோபாலனை திரும்பி பிரகடனப்படுத்திட்டார் அப்படின்ற செய்தி அப்படியே ஊர் பூரா பரம்பிடுது. இப்ப என்ன ஆச்சு, அந்த பிரஜத்துக்கு அந்த பக்கத்திலேந்து எல்லா கிராமங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளும் புருஷர்களும் இப்ப பகவத் தரிசனத்துக்காக வர ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா ரொம்ப நாளா கோபாலனை பார்த்து எத்தனை வருஷக்கணக்காயிட்டேன். அப்புறம் அன்னைக்கு யார் யார் தரிசனத்துக்கு வந்தாலோ அவள்லாம் மகா பாக்யவான்கள். அத்தனை பேருக்கும் வயிறு நிறைய பிரசாதம் வேண்டிய அளவுக்கு கிடைச்சது. ராத்திரி வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரதும் போறதும் வரதும் போறதும் வரதும் போறதுமா இருக்கா. ஆனா அந்த பிரசாதம் மட்டும் குறையவே இல்லை. அது எப்படின்னு தெரியல. அதுதான் பகவானுடைய லீலை, பகவானுடைய கடாட்சம் அப்படி இருக்கு. உடனே ஒருத்தர் கூட பிரசாதம் கிடைக்கலையேன்னு ஏமாறல. அதுக்கு பதிலா அத்தனை பேரும் வயிறு பூரா புடைக்க புடைக்க சாப்பிட்டுருக்கா. இத்தனை நாள் சாப்பிட்டதெல்லாம் சாப்பாடு இல்லை, இன்னைக்கு சாப்பிட்டதுதான் நம்மளுக்கு உண்மையான ஆகாரம் அப்படின்னு பேசிக்கிறா. அன்னைக்கு அந்த அன்னக்கூட உற்சவம் முதல்ல ஸ்ரீ மாதவேந்திரபுரி சுவாமிகள் தான் ஆரம்பிச்சு வச்ச அற்புதமான உற்சவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கிராமவாசிகள் அடிக்கடி வர ஆரம்பிச்சுட்டா. வரும்போதெல்லாம் அவளால முடிஞ்சதை எடுத்துன்னு வருவா. இதே அன்னக்கூட உற்சவம் நடந்துட்டே இருக்கு. இன்றைய தினம் வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலுமே மாதவேந்திரபுரி சுவாமிகளோட குடிசையில இந்த அன்னக்கூட உற்சவத்தினுடைய கூச்சல், அத பண்ணிட்டேன், இத பண்ணிட்டேன், அதை எடுத்து வைங்கோ, இதை எடுத்து வைங்க, அப்படி அப்படி வாரமா இருக்கும் அந்த இடம்லாம். இப்போ மதுரால பெரிய பெரிய சேட்டுகள்லாம் இருக்கா இல்லையா, அவன்லாம் கேள்விப்படுறா. இந்த மாதிரி கிரிராஜ் தரன் அவனை திரும்பி ஸ்தாபிதம் பண்ணிட்டார். மாதவேந்திரபுரின்னு ஒரு சுவாமிகள் வந்திருக்கார். அவர் தான் எடுத்து இவனை திரும்பி ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் அப்படின்னு உடனே அந்த சேட்டுக்கெல்லாம் என்ன குறைச்சல் அவளுக்கு. அவள்லாம் தங்கம் என்ன, வெள்ளி என்ன, முத்து என்ன, பச்சை மரகதம் என்ன, ரத்தனங்கள், பலவிதமான ஆபரணங்கள், எல்லாம் விலை உயர்ந்த ஆபரணங்கள், அப்புறம் பெரிய பெரிய பட்டுக்கள், பாவாட்டாக்கள், அதுக்கப்புறமா வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு மாதவேந்திரபுரி எதிர்க்க அப்படியே சமர்ப்பணம் பண்ணி, இதெல்லாம் அந்த கிரிராஜ் தரனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமர்ப்பணம் பண்றா. இதுக்கு நடுமித்துல ஒரு பெரிய சேட்டு வர்றார். அவர் சொல்றாரு, இந்த இடத்துல இந்த பகவான் இப்படியே இனிமே மழைக்காலம் வந்துரும், அவன் நனைஞ்சு போயிடுவான், வேண்டாம், நான் கோயில் கட்டி கொடுத்துடுறேன், நீங்க அதுக்கு ஆக்ஞை இடுங்கோ, நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு உடனே அந்த சேட்டை பார்த்து கடாட்சித்தார் மாதவேந்திரபுரி சுவாமிகள். சொன்னார், சரிப்பா, நீ பண்ணுப்பா, தாராளமா பண்ணு, பகவத் கைங்கரியம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படின்ன உடனே பிரஜவாசிகள்லாம் ஓடி வந்தா. அவெல்லாம் சொன்னா, எங்க கிட்ட எல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் இல்ல, ஆனா எங்க கிட்ட மாடுதான் எங்களுடைய செல்வமே. அதனால நாங்க இந்த மாட்டை கோபாலனுக்கு காணிக்கையா கொடுத்துறோம். இதுல வர பால், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாம் கோபாலனுக்கு இந்த கோயிலுக்கே சுத்தமா இருக்கட்டும். அதனால நீங்க இந்த பசுக்கள் எல்லாம் பகவானுக்குன்னு சொல்லிட்டு நாங்க சமர்ப்பணம் பண்றோம். அவெல்லாம் பசுலாம் எடுத்துன்னு கொடுக்குறா. அப்படி பார்த்தா இப்ப கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான பசுக்கள் சொந்தம் அழுத்து. இப்போ மாதவேந்திரபுரி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட பகவானுக்கு
சேவா காலத்துல சேவா, பூஜை காலத்துல பூஜை, இதெல்லாம் பண்ணிண்டே வந்துட்டுருக்கார். இதுக்கு நடுவுல அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுத்து. அப்ப நெனச்சார், சரி நம்பளுக்கு ஏத்த சிஷ்யன் கிடைக்கணும். நம்பளே பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு நல்ல சிஷ்யன் வேணுமே! அப்படின்னு மனசுல பிரார்த்திச்சுக்கிறார். அந்த சமயத்துல என்ன ஆகுது, கௌட தேசத்துலேருந்து 2 யுவாக்கள் அவ வரா. வந்து இவர நமஸ்காரம் பண்றா. "என்னப்பா?" அப்படின்னு கேட்கிறா. உடனே அவ சொல்றா, "இல்ல நாங்க கேள்விப்பட்டோம். அதனால வந்தோம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, அ நாங்க ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமா?" "ஓ! உன்னால என்ன முடியுமோ அத பண்ணேன்." "இல்ல, இல்ல எங்ககிட்ட எதுவும் கிடையாது. நாங்க பரம ஏழைகள். ஆனா சரீர கைங்கரியம் எங்களால பண்ண முடியும். அதுதான்ப்பா இப்ப எனக்கு நிஜமாவே வேணும். நேத்து கோபாலன்ட்ட அதுதானே நான் பிரார்த்திச்சுட்டேன். இதோ வந்து அனுப்பிச்சு வச்சுட்டானே அவன்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவ 2 பேருக்கும் தீக்ஷா எடுத்து வச்சார். அவளுக்கு உடனே பூஜா விதானத்த சொல்லிக் குடுத்தார். அவகிட்ட அந்த பூஜைய ஒப்படைச்சுட்டார் மாதவேந்திரபுரி சுவாமிகள். இப்படியே 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. இப்படி பூஜை பண்ணிண்டே இருக்கா. அந்த இளைஞர்கள் அவ 2 பேரும் வந்தா இல்லையா? அவ 2 பேரும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் மேற்பார்வை பார்த்து, இவர் பாட்டுக்கு நாம பிரச்சாரம் தானே, இவருக்கு நாமா தானே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும்போது, பகவான் திரும்பியும் கனவுல வந்தான். வந்து இவர்கிட்ட சொன்னார், "அப்பா நான் வந்து ரொம்ப வருஷ காலம் இந்த பூமிக்கு அடியிலேயே இருந்தேன் இல்லையா? அதனால என் உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு. ஆனா எத்தனையோ அபிஷேகம்லாம் நீங்கலாம் பண்ணி குடம் குடமா தண்ணி கொட்டுறேள். ஆனா என்னால முடியல. என் உடம்பு ரொம்ப எரியறது. அதனால நீ எனக்காக உடனே கிளம்பி ஜெகநாதபுரிக்கு போணும். அங்கேருந்து எனக்கு மலையச்சந்தனம் கொண்டு வந்து அத பூசினா என் உடம்புல இருக்கிற இந்த 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 எரியறதே, இந்த வெக்க அடிக்கிறதே, இது அப்பதான் தணியும்." அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். உடனே அவ்வளவுதான். மாதவேந்திரபுரி அப்பவே எழுந்து உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு அதுக்கப்புறம் தூக்கம் பிடிக்கல. உடனே மறுநாளைக்கு காத்தால சிஷ்யர்கள கூப்பிட்டாரு. அவர்ட்ட சொன்னாரு, "நான் விடை பெற்றிருக்கிறேன்ப்பா. நான் நீலாச்சலத்துக்கு போறேன். அதனால நீங்க கோயில வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அவனுக்கு வேளைக்கு அவனுக்கு வேண்டிய ஆகாரங்கள சமர்ப்பணம் பண்ணணும். நான் சொல்லிக் குடுத்த விதத்துல நீங்க இந்த பூஜா கைங்கரியத்த அவனுடைய சந்தோஷத்துக்காக நடத்தணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து விடை பெற்று விட்டார். நடந்து, 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 நடந்து வந்துட்டே இருக்கார். அப்படியே வந்துட்டு இருக்கும்போது தான் அப்போ நான் அந்த நவதீபத்துக்கு வந்துட்டார் அப்போ. நவதீபத்துக்கு வந்த உடனே அத்வைதாச்சாரியார் இருந்தார். அத்வைதாச்சாரியாருக்கும் அப்புறம் தான் ஸ்ரீ மகாபிரபு அவதார காலம். அத்வைதாச்சாரியாருடைய வீட்டுக்கு வந்தார். அங்க வந்து அவர் இவர பார்த்த உடனேயே ஆகர்ஷணமாயிடுத்து அத்வைதாச்சாரியாருக்கு. இவர கூப்பிட்டாரு. இவருக்கு பாத பூஜை பண்ணார். "நீங்க நம்பாத்துல ஒரு சிரம பரிகாரம் பண்ணிட்டு கிளம்பலாமே" அப்படின்னு கேட்டுண்டார். அதுக்கப்புறம் அவருடைய அற்புதமான பிரேம பாவம், மாதவேந்திரபுரி சுவாமிகளுடைய அற்புதமான பிரேம பாவம், அவருடைய பகவத் பிரேம, அவருடைய நாம சங்கீர்த்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமா அப்படியே சித்தம் கலங்கி பைத்தியம் ஆற அளவுக்கு ஆகர்ஷணமாகி அவருடைய காலடியில போய் விழுந்துண்டு, "நீங்க தான் எனக்கு குருவா இருக்கணும். என்ன உங்களுடைய சிஷ்யனா ஆக்கிக்கோங்கோ. எனக்கு மந்திர தீட்சை எடுத்து வையுங்கோ. எனக்கு இந்த பரம பிரேம பக்திய நீங்க உபதேசம் பண்ணுங்கோ. உங்களுடைய பக்தி பாவங்கள்லாம் எனக்கும் ஸ்புரிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கதறி அழறார். உடனே என்ன பண்ணார், அவருக்கு வந்து அத்வைதாச்சாரியாருக்கு மந்திர தீட்சை எடுத்து குடுத்தார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி பூரி ஜெகநாதத்துக்கு வந்துட்டார். அந்த போற வழியில வந்து இந்த ரேமுனா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரார். அந்த ரேமுனாக்கு வந்து அங்க ரேமுனால வந்து கோபிநாதன் தான் ரொம்ப பிரசித்தம். அந்த கோபிநாதனுடைய கோயில பார்த்த உடனே மணி அடிக்கிறது இவர் வரும்போது, சரி இது கிருஷ்ண கோயிலா இருக்கே நம்ம உள்ள போவோம் அப்படின்னு வந்து பார்க்கிறார். கோபிநாதன் ஆக்கர்ஷிச்சுட்டான் 1/2 நிமிஷத்துல இவர. அப்படியே தர்சன மாத்திரேன குதிக்கிறார், விழுந்து புரள்றார், அழறார், நாம சங்கீர்த்தனம் உச்சைஸ்வரத்துல பண்றார். பகவானுக்கு நடக்கிற போகு, அந்த சிங்காரம் அவ பண்ற விதம் எல்லாத்தையும் இவருக்கு எப்பவுமே ரசமயம் தானே இவர். இவருடைய அந்த பாவத்துக்கு ஏத்தா மாரி எல்லாம் அங்க நடக்கிறத பார்த்த உடனே அவ்வளவுதான் அவருக்கு ஒண்ணுமே முடியல.
அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு போறார். ஆஹா! அ இப்படின்னா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஹிருதயத்துல இருத்திக்கிறார். சரி அப்புறமா அப்படியே போய் கொஞ்ச நாழி அப்படியே உட்கார்ந்துட்டாரு. நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். அர்ச்சகாள் வர, உடனே அர்ச்சகாள பார்த்து கேட்கிறார், "இந்த பகவானுக்கு நிஜமாவே சாயங்கால வேளை இந்த போக்கியமா இருக்கிற வஸ்து என்ன? அவருக்கு என்ன நிவேதனங்கள்லாம் நீங்க பண்றேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். கேட்ட உடனே அவ சொல்றா, "இங்க பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நிவேதன வஸ்து அப்படின்றது வந்து இந்த அமிர்தகேலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு நிவேதனம் பண்ணுவோம். ஒரு 12 மண் குடத்துல வச்ச அந்த அமிர்தகேலி. அத வந்து நாங்க நிவேதனம் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப கோபிநாதனுக்கு பிடிக்கும். அதாவது அத எப்படி சொல்லணும் அப்படின்னா, அது ரபடி மாரி இருக்கும். அதுக்கும் மேல புரிய வைக்கணும் அப்படின்னா, குருவாயூரப்பன் பால் பாயசம் மாரி இருக்கும். அத விட அ அ இது வந்து அமிர்தத்துக்கு சமானம் அப்படின்றதுனாலயே அதுக்கு பேர் வந்து அவ அமிர்தகேலி அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லுவா. நாங்க வந்து இது சாயங்காலத்துல ஒரு 12 மண் சட்டியில வச்சு, அந்த போக் தான் அவனுக்கு ரொம்ப பிராணன். அதுதான் நாங்க நிவேதனம் பண்ற வழக்கம். அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அத அப்படி வர்ணிக்கிறா. உடனே அப்படின்னா அது அந்த அந்த விசேஷ ரபடியா அது? அ அத அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவானா? அப்படின்லாம் கேட்கிறேன். சரி, அந்த பாயசம் எப்படி பண்ணுவா? அப்படின்னு கேட்டுட்டாரு. இவர் எதிதான் இருந்தாலும் கேட்டுட்டாரு. ஏன்னா, பகவத் பிரசாதம் ரொம்ப அமிர்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அப்போ இதையே நம்ம கோபாலனுக்கு பண்ணலாமே! அப்படின்னு அவருக்கு எல்லாமே இங்க பார்க்கிறதெல்லாம் நம்ம கோபாலனுக்கு பண்ணணும். எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கே இங்க நடக்கிறது எல்லாமே. அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஆனா இவர் அயாச்சக புத்தியில தானே இருக்காரு. அதனால வாய திறந்து இது வேணும், அது வேணும்னு யாரையுமே எதுவுமே கேட்க மாட்டாரே! அயாச்சக விருத்தி தானே இவரோடது. அதனால இவருக்கு வந்து அந்த பாயாசத்துல கொஞ்சூண்டு எனக்கு வாய்க்கு கிடைச்சதுன்னா, அது எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுண்டு, அது எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி, என் கோபாலனுக்கு நான் இது மாரி பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுல நெனச்சுக்கிறார். ஆனா யார்ட்டயும் அதெல்லாம் பத்திலாம் இவர் ஒண்ணும் அத பத்தி அவர் ஒண்ணும் யார்ட்டயும் கேட்கல. இது ஆயிடுத்து. அப்புறம் வந்து சந்தியா கால பூஜை ஆயிடுத்து, ஆர்த்தி ஆயிடுத்து, ராத்திரி சயன ஆர்த்தி ஆயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. அவர் ஒண்ணும் பிரசாதம்லாம் வேற எதுவும் இவருக்கு குடுக்கல, அந்த அர்ச்சகர். அவ்வளதான். இந்த நட சாத்தியாச்சு. எல்லாம் அவ பாத்துக்கு போயிட்டா. இவர் மட்டும் என்ன பண்ணாரு, அப்படியே நடந்து நடந்து வந்தார். பக்கத்திலேயே ஒரு மரம். அந்த மரத்துக்கு கீழ அப்படியே பேசாம தங்கிண்டார். உடனே நாம சங்கீர்த்தனம் அற்புதமா பண்றார். அவருடைய கண்ணுக்கு முன்னாடி அப்படியே அந்த ஷீரச்சோழ கோபிநாதன் அப்படி அழகா தெரியிறான். அந்த தரிசனத்திலேயே அப்படியே மயங்கி கண்ண மறந்து கண்லேந்து ஜலம் அப்படியே பிரவாகமா யமுனா மாரி பிரவாகம் எடுக்கிறது. அப்படியே கொட்டுறது கண்லேந்து அருவி மாரி. அந்த ஒரு பக்கம் நாம ஜெபம் சொல்றார். ஒரு பக்கம் ஆனந்தத்தினால எழுந்துக்கிறார், குதிக்கிறார், ஆடுறார், பாடுறார், மண்ல ஊழ்ந்து புரள்றார். அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல. இப்ப என்ன ஆச்சு ராத்திரி, அர்ச்சகருடைய கனவுல பகவான் போயிட்டான். போயி அந்த "அர்ச்சகரே, நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். எழுந்துருங்கோ" அப்படின்னு சொன்னான். எ என்ன இப்படியே தூக்கி வாரி போட்டு எழுந்துக்கிறாரு. நானே என்னுடைய பக்தன் மாதவேந்திர புரி. அவன் வந்து பரம பாகவதன். ஆனா அவன் சந்நியாசி. அயாச்சித விருத்தியில இருக்கிறவன். இந்த கிராமத்துக்கு வழியா அவன் வந்துட்டு இருக்கான். அவன் வேற ஒரு தெய்வ காரியமா போயின்னு இருக்கான். நீலாச்சலத்துக்கு. அவன் வந்து அவன் வந்தானே, அவனுக்கு நீ ஏதாவது என்னுடைய துளசி தள பிரசாதமாவது குடுத்தியா? உடனே அப்படியே நடுங்கி போயிடுறாரு. எல்லாரும் கேட்பா குடுப்பேன். அவர் எதுவுமே கேட்கல. அவர் எதுவும் கேட்க மாட்டாருப்பா. அவர் அயாச்சித்த விருத்தியில இருக்கார். அந்த பிரசாதம் அவருக்கு நீ குடுத்தியா? எதுவுமே நீ குடுக்கல. அவர் உன்ன கூப்பிட்டு கேட்டாரே, அந்த அமிர்த கேளி எப்படி பண்ணுவேல்? எப்படி இருக்கணும்? அப்பவாவது எடுத்துன்னு போய் குடுத்தியா? இல்ல குடுக்கல. ஏன் குடுக்கல? எனக்கு தோணல. என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், அபராதம் ஆயிடுத்து. நான் நாளைக்கு கண்டிப்பா குடுத்துடுவேன். அப்படின்னு சொன்ன உடனே, பகவான் சொல்றான், "இத பாருப்பா,
என்னுடைய பக்தன் ஒண்ணு விரும்பிட்டான் அப்படின்னா, நான் அத உடனே அவனுக்கு நான் குடுப்பேன். அத நான் செய்யறதுதான், அத பூர்த்தி பண்றதுதான் எனக்கு வந்து முதல் காரியமே. அதனால நான் என்ன பண்ணேன், "நீ எத்தன நிவேதனம் பண்ண?" 12. "எங்க அது?" 12 தீர்ந்து போயிடுச்சு. "இல்ல, நீ உடனே போய் கதவ திறந்து பார். என்னுடைய அ வஸ்திரத்துக்கு கீழ ஒழிச்சு வச்சிருக்கேன். என் கை கீழ இருக்குது. நான் ஒண்ணே ஒண்ண மட்டும் மாதவேந்திரபுரிக்காக அப்பவே எடுத்து வச்சுட்டேன். அதனால நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும். அதனால தான் உன்ன மட்டும் திருடி என் வஸ்திரத்துல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இப்பவே போய் அத மாதவேந்திரபுரிக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆணையிட்டுட்டு மறைஞ்சு போயிட்டாரு. கேட்ட உடனே அர்ச்சகர் அப்படியே திடுக்கிட்டு போயிட்டாரு. என்னடா இது பகவான் இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு உடனே போனார், ஸ்நானம் பண்ணார், கோயிலுக்கு ஓடினார், கதவை திறந்தார், சுவாமியினுடைய வஸ்திரத்தை பார்த்தார். நிஜமாவே அந்த அமிர்த கேலி இருக்கிற பாத்திரம் அதுக்கு அவருடைய கைக்கு கீழே அந்த துணியால மறைக்கப்பட்டிருக்கு. உடனே அதை எடுத்துட்டார், ஓடி வந்தார் கோயிலுக்கு வெளியில. அப்படியே நடந்து வந்துட்டே, மாதவேந்திரபுரி யாரு? மாதவேந்திரபுரின்னு ஒரு சன்னியாசி வந்திருக்காரே, அவர் யார்? எங்க இருக்கார்? அவருக்காக பகவான் திருடி வச்சுருக்கிற பால் பாத்திரம் இங்க இருக்கு, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே கத்திண்டே வரார். வந்து அப்படியே அந்த மரத்தடி கிட்ட வந்துட்டார். மாதவேந்திரபுரின்னு உடனே இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. யார் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுறது? யார் அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்குறாரு. அர்ச்சகர் எழுந்துட்டார். அவர போய் கால விழறதுக்கு போறார். என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், அர்ச்சகர் கால்ல இவர் விழறதுக்கு போன உடனே அர்ச்சகர் அவருடைய கால்ல போய் விழறதுக்கு போறார். போய் அப்படியே வினயமா சொல்றார், சுவாமி நீங்க ரொம்ப பெரிய பாக்கியவான். உங்களுடைய தரிசனம் மாத்திரேன நான் இன்னைக்கு கிருதார்த்தன் ஆயிட்டேன். இத்தனை நாள் நான் பகவானுக்கு பூஜை பண்ணணும்னுடைய பலன் இன்னைக்கு உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது. நாங்கெல்லாம் வந்து என்ன கிடைக்கும்னு இததானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து பகவத் தரிசனம் எப்படி சுலபமா கிடைச்சிடுமா? ஆனா இன்னைக்கு இன்றைய தினம் உங்களால பகவான் என்னோட நேரடியா பேசினான். இந்த பூஜா பிரபாவம் என்ன ஆச்சு அப்படின்னா, பகவானுக்கு அத்தியந்த பிரியமா இருக்கிற பக்தனுடைய தரிசனம் இன்னைக்கு எனக்கு கிடைச்சதே. இதுதான் என்னுடைய பரம பாக்கியமா நான் கருதுறேன். நான் வந்து உங்களை சாட்சாத் பகவானா தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்புறார், அழறார். உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க எப்படி அமிர்த கேள்வி இருக்கும் நீங்க நினைச்சேள் அப்படின்னு சொல்றான். உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்றதுக்காக இந்த தன லோகங்களுக்கும் அதிபதி, ஏக சக்கராதிபதி யாரு? இந்த ஷீரச்சோழன், இந்த கோபிநாதன். இவன் வந்து உங்களுக்காக ஒரு மண்பாண்டத்துல இருக்கிற இந்த பிரசாதத்தை அவன் உங்களுக்காக திருடி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தான். அப்படின்னா நீங்க வந்து மகாபாகவதர், நீங்க பகவானை விட சிரேஷ்டமானவர். அதனால அவன் கட்டளை இட்டான், உடனே போய் என்னுடைய பாகவதனுக்கு நீ குடு அப்படின்னா, அதனால நான் இதை எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்க இத உடனே வாங்கிக்கணும், பகவத் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார். உடனே இவர் பகவானுடைய கிருப்பை தன் மனசுல நினைச்சேன், எப்படி இருக்கும் அது நம்ம கோபாலனுக்கு பண்ணலாமேன்னு நினைச்சேன். பகவானுடைய கிருபை, அவ்வியாஜ கருணை, அவனுடைய வாத்சல்யம் எல்லாத்தையும் நினைச்சு அப்படியே அழ ஆரம்பிச்சார். அழுதுண்டே சொன்னார், அப்பா நான் ரொம்ப தீனமானவன், நான் ஒரு பிச்சைக்காரன். என்ன போய் இவ்வளவு வார்த்தைகள் பகவானை தொட்டு அனுதினம் பூஜை பண்ற நீங்கள் எங்க, நான் எங்க? உங்ககிட்ட பிரத்யட்சமா பகவான் பேசியிருக்கான், நீங்க எங்க, நான் எங்க அப்படின்னு தன்னை ரொம்ப தீனமா ஆக்கிண்டு அந்த பிரசாதத்தை அப்படியே என்ன பண்ணார், 2 கையாலையும் அப்படியே வாங்கிண்டார். அப்படியே ஒரு அனிர்வச்சனீயமான ஒரு ஆனந்தம். அது வந்து வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அது அனுபவம் மாத்திரேனதான் அது புரியும். அப்படி பிரேமையினால அப்படியே பைத்தியமா ஆயிட்டார் அவர். அப்போ அத கையில வாங்கிண்டு அழ ஆரம்பிச்சதுதான் அந்த அழுகை, அந்த விரகம், அது
முடியிற வரைக்கும் அந்த கிருபா ஸ்மரணத்தை நினைச்சு 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 அதனாலயே எப்பவும் சதா எழுதுண்டே இருப்பார். அண்ணா சொல்லுவாளே ஸ்ரீயண்ணா, கிருபாஸ்மரணம் ஒண்ணு இருந்துட்டா போதும், அந்த ஜீவன் கடை தேறிடும் அப்படின்னு. அந்த கிருபாஸ்மரணம் உண்டிதான் நம்மள பக்தியினுடைய உன்னத நிலைக்கு எடுத்துட்டு போகும். அது ஸ்ரீயண்ணா சொன்ன மாதிரி அந்த கிருபாஸ்மரணத்தை நினைச்சு 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 மாதவேந்திரபுரி சுவாமிகள் அழுவார். அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? அத அத கையில வாங்கிண்டாருங்க. கையில வாங்கிட்டு அதை வச்சு நான் அந்த பிரசாதத்துக்கிட்ட பேசுறார். ஆஹா கிருஷ்ணா, நீ விரஜத்துல உனக்காக திருடின, நீ கூட இருக்கிறவாளுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு தான் நீ சாப்பிட்ட. ஆனா இன்னைக்கு எனக்காக திருடி எனக்காக ஒளிச்சு வச்சு என்ன கிருப்பப்பா, என்ன கிருப்பவும் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கீழே வச்சார். பிரதட்சணம் பண்றார் பண்றார் பண்றார். அந்த பிரசாதத்தை பிரதட்சணம் பண்ணிண்டே இருக்கார். அப்புறம் அப்படியே சாஷ்டாங்கமா அதுதான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சுட்டு நமஸ்காரம் பண்றார், எழுந்துக்கிறார், திரும்பி நமஸ்காரம் பண்றார், திரும்பி எழுந்துக்கிறார், கையில எடுத்துக்கிறார், தலையில வச்சுக்கிறார், கூத்தாடுறார், அழுகிறார். நீத அத்தனையும் அந்த குசைஞ்சி பார்த்துட்டே இருந்தார். அவரும் இப்போ அழ ஆரம்பிச்சுட்டார். ஆஹா, இது என்ன பக்தி! இந்த பக்தியினுடைய உச்சக்கட்ட நிலைமையில இருக்கார் இவர். இப்படின்னா பக்தி பண்ணணும் பகவான் கிட்ட. நானும் ஏதோ போய் தினமும் அர்ச்சனை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு நான் கதவை அடைச்சிட்டு வந்துருவேனே, காமியார்த்த பக்தி பண்ணேனே, இதுனா பக்தின்னு எனக்கு காமிச்சு கொடுத்தியா கோபிநாதா அப்படின்னு கதர்றார். மாதவேந்திரபுரி அழுதார். அப்புறம் இவர் செஞ்சு சொன்னாரு, இல்ல நீங்க முதல்ல அதை எடுத்துக்கோங்க, கொட்டிட போறது அப்படின்னு சொன்னார். உடனே கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அந்த பிரசாதத்தை ஒரு துளி விடாம அத்தனையும் குடிச்சார். குடிச்சிட்டு என்ன பண்ணார், அந்த அந்த பாத்திரத்தை அலம்பி அதையும் குடிச்சார். அப்புறம் தன் வஸ்திரத்தால தொடச்சார். அப்புறம் என்ன பண்ணார், அந்த மண்பாண்டத்தை உடைச்சார். அத்தனை சில்லையும் பொறுக்கி தன்னுடைய வஸ்திரத்துல முடிஞ்சார். அதுல ஒரு சில்லை எடுத்து வாயில போட்டுண்டார். அப்ப சொன்னார், என்னுடைய ஜன்மா பரியந்தம், ஏன்னா நீ உன்னுடைய திருக்கமல ஹஸ்தத்தால நீ அதை எடுத்து எனக்காக ஒளிச்சு வச்சது. அப்ப நான் அதுல இருக்கிற ஒரு இத்தோண்டு கடைசி ஒரு பிட்ட கூட நான் வேஸ்ட் பண்ணலாமா? அதனால நான் அதை என்னுடைய வாழ்க்கை பூரா நீ பிரசாதம் கொடுத்துட்டாப்பா கோபிநாதா, உனக்கு என் மேல இத்தனை வாத்சல்யமா, நான் என்ன சொல்லுவேன் இத அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன் கையால ஸ்பர்சிச்சது தானே அது. அப்போ இந்த இந்த வாழ்க்கை முடியிற வரைக்கும் நம்மளுக்கு பிரியமானவா, நம்மளுடைய பியாரி, நம்மளுக்காக பிரியமா எடுத்து வச்ச வஸ்துனா, அந்த வஸ்து நம்மளுக்கு பிராணனுக்கும் மேல அது மேல நம்ம பிரியம் காட்டணுமா வேண்டாமா? பிரியம் காட்டணுமா வேண்டாமா? இதுக்கப்புறம் தான் கோபிநாதனுடைய ரேமுனா கோபிநாதனுடைய பேர் ஷீர்சோர் கோபிநாத்னு மாறுறது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் இப்படியே மெல்லமா எல்லா இடத்துக்கும் பரவிடுத்து, ஜெகநாதபுரி வரைக்கும் பரவிடுத்து. அதுக்கப்புறமா எல்லாம் ஜெகநாதபுரியில பேசிக்கிறா. இந்த மாதிரி மாதவேந்திரபுரின்னு ஒரு சுவாமிகளா அவர் வந்திருக்கார். அவர் தான் கிரிராஜ பிரகடனம் படுத்தினார். படுத்தி அவரை அங்க ஸ்தாபனம் பண்ணிட்டு அவர் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்கார். கிரிதாரி தனக்கு மலையச்சந்தனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்பிச்சிருக்கானா. அதுக்காகவே கிளம்பி வந்துட்டு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவனே ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், எல்லாம் குழந்தைகள், குட்டிகள் எல்லாத்தையும் தூக்கிண்டு மாதவேந்திரபுரிய பார்த்து தரிசனத்துக்கு வந்துட்டே இருக்கா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய புகழ் இவர் வரத்துக்கு முன்னாடியே பூரி ஜெகநாதம் பூரா பரவிடுது. அவருடைய பக்தி, அவருடைய கருணை, இந்த மாதிரி ரேமுனால இப்படி எல்லாம் ஆச்சா அப்படின்னு எல்லாம் இவரை பத்தி எல்லாரும் இதையே பேச ஆரம்பிச்சுட்டா. இவருக்கு இந்த மாதிரி புகழறதுலாம் இவருக்கு பிடிக்காது. இவர் என்ன பண்ணாரு, கோபிநாத சுவாமிய நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி ஜெகநாதத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஜெகநாதத்துக்கு வந்த உடனே
ஏகப்பட்ட ஜனங்கள் குவீரா இவர பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்து தரிசனம் பண்றா. இந்த சமாச்சாரம் அப்படியே ராஜா காதுக்கு போய் சேர்ந்துது. ராஜா வந்து என்ன யார் வந்திருக்கா? என்ன ஆச்சுன்னா, இத மாரி மாதவேந்திரபுரின்னு ஒரு எத்திகர் வந்திருக்கார். அவருக்கு பகவான் சொப்பனத்துல காட்சி குடுத்து, அவர் வந்து இந்த மாரி அ கிரிராஜ்ல கோபாலன வந்து பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கப்புறம் இப்ப கோபிநாதன் கிட்ட வந்த உடனே கோபிநாதனுடைய சமாச்சாரம் எல்லாத்தையும் ஒண்ணும் விடாம ராஜா கிட்ட எல்லாருமே சொல்லின உடனே ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து. இவர் கொஞ்ச நாள் ஜெகநாதபுரியில இருந்துட்டு ஜெகநாதன், பலபத்ரா, சுபத்ரா இவாளெல்லாம் தரிசனம் பண்ணிண்டு அங்க இருக்கிற அந்தணர்கள் கிட்டலாம் போய் உட்கார்ந்து பேசுவார். கிட்ட ஜெகநாதனை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பார். ரொம்ப சந்தோஷப்படுவார். நாம சங்கீர்த்தனம் அங்கேயே உட்கார்ந்துட்டு பண்ணுவார். இப்படி உடனே இந்த அந்தணர்கள்லாம் கோயில்ல வேலை செய்யறவாள்லாம் ராஜாக்கு அவள்லாம் டைரக்ட் கான்டாக்ட் தானே. உடனே அவ போய் என்ன பண்ணிட்டா, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டா, இந்த மாதிரி வந்து இந்த மலைய சந்தனம் வந்து கேட்டு அமைச்சிருக்கான் கோவர்தனநாத். அதனால அவர் வந்து வந்திருக்கார். அவர் வந்து எத்திகள் தான். அவர் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டார். யாச்சித விருத்தியில இருக்கிறவர் அப்படின்லாம் எல்லாம் சொன்ன உடனே ராஜா சொல்லிட்டான், சரி இதுக்கு என்ன என்ன தேவையோ அதுக்கு மேல நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சந்தனம். அப்புறம் அதுக்கு குழைக்கிறதுக்கு பச்சகற்பூரம், கேசரி, அப்புறம் கஸ்தூரி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இறக்கிட்டான் ராஜா. அப்புறம் என்ன பண்ணா, இவருடைய கால்ல விழுந்தான், நமஸ்காரம் பண்ணா, எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணா. 2 பேரையும் அவளோட மாதவேந்திரபுரி சுவாமிகள் கிட்ட அந்த 2 பேரையும் சேவக்கால, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், வந்து இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கோவர்தனத்துல இறக்கிடுவா. நீங்க கேட்ட எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விண்ணப்பிச்சுக்கிறார். உடனே இந்த சந்தனம், கற்பூரம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த சேவக்கால அவதான் தூக்கிக்கிற அத்தனையும் திரும்பி மாதவேந்திரபுரி போய் ஜெகநாதர் கிட்ட விடை பெற்றிண்டு அங்கிருந்து நேரா கிளம்பி ரெமுனா வழியா தான் நான் வந்தாகணும். வரார். அவருக்கு திரும்பி கோபிநாதன் ஒரு தடவை தரிசனம் பண்ணுவாங்க. ஆக்கர்ஷிச்சுட்டான் இல்லையா அவன். அதனால திருப்பி போய் ஒரு தடவை பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக போறார். போனவர் அப்படியே தங்கிட்டார். கொஞ்ச நாள் அப்படியே தங்கிட்டார். பகவான் ஜனார்தனன் வந்து பாவகிராகி தானே. பாவகிராகி ஜனார்தனா அப்படின்ட்டு அவனுக்கு வந்து இந்த உலக போகங்கள்லாம் அவனுக்கு ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா பக்தனுடைய பக்தி பாவம், அந்த பாவத்தை பார்த்து பார்த்து பூச்சு போவான் அவன். அதனால அந்த பக்தி, அந்த பாவம், அந்த ஸ்ரத்த, அது 2 தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால மாதவேந்திரபுரியினுடைய ஸ்ரத்த, அவருடைய பக்தி, அவருடைய பாவம், அவருடைய நாம சங்கீர்த்தன் எல்லாமே ரொம்ப கோபாலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ யவனர்களுடைய ஆக்கிரமிப்பு காலம் இல்லையா, நம்ம சந்தனம் கேட்டோம் அப்படின்றதுனால அடுத்த க்ஷணமே கிளம்பி தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்தாம நடந்து 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 வந்து எல்லாத்தையும் வாங்கிண்டு திரும்பியும் நம்ம கிட்ட செலுத்துறதுக்காக வந்துட்டு இருக்கானே நம்ம பிரிய பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா எழுதுறான். நம்ம இவரை பரீட்சை தான் பண்ணணும்னு நினைச்சோம், எந்த பக்தனையும் பரீட்சை பண்ணாம ஏத்துக்கவே மாட்டான் பகவான் அப்படின்னு இந்த கிரந்தத்துல இவர் சொல்லியிருக்கார். இவர் சொல்றார், பேர்பட்ட அக்னி பரீட்சை மாதிரி இந்த பரீட்சை. ஏன்னா அந்த யவனர்களுடைய அக்கிரம காலம் அது. இதுல இவர் வந்து இவ்வளவு துணிச்சலா கிளம்பி போய் இப்படி எல்லாத்தையும் எடுத்துன்னு வராரே அப்படின்ன உடனே பகவானுக்கு தோணிடுச்சு, இதுக்கு மேல இவருக்கு சிரமம் நம்ம கொடுக்க கூடாது. மேலும் இது எல்லாத்தையும் இந்த சந்தனம் இந்த மாதிரி வாசனை வஸ்துக்கள்லாம் வந்து முசல்மான்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் வந்து எங்க வந்து இதெல்லாம் எடுத்துன்னு வர்றது கட்டினம், பகவானுக்கு தெரியாதா? உடனே என்ன பண்ணா, இப்போ யுத்தம் ஆரம்பிச்சுட்டு அந்த சமயத்துல உடனே பகவான் இன்றைய தினம் இரவு கனவுல மாதவேந்திரபுரியினுடைய கனவுல வந்துட்டார். வந்துட்டு, அப்பா ரொம்ப பரிசிரமப்பட்டு நீ எல்லாத்தையும் இவ்வளவு தூரம் நடந்து நடந்து வந்து நீ எல்லாத்தையும் எனக்காக வாங்கிண்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு இருக்க எனக்கு தெரியும். ஆனா கோபிநாதனும் நானும் ஒண்ணுதான்ப்பா. விக்கிரகத்துல எந்த பேத புத்தியும் வேணாம், நாங்க 2 பேரும் ஒண்ணுதான். நீ இந்த சந்தனத்தை எடுத்துட்டு இவ்வளவு கொடிய காலம், யவனர்களுடைய ஆக்கிரமிப்பு காலம் நடந்துட்டு இருக்கு, நீ வர வேண்டாம், ஆபத்துல முடிஞ்சிடும். அதனால நீ இப்போ அந்த சந்தனத்தை அரைச்சு நீ எனக்கு எப்படி சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறியோ
அது அந்த கோபிநாதனுடைய திருமேனியில நீ சமர்ப்பிச்சிடு. அவனுக்கு நீ அங்க சமர்ப்பிக்கும் போதே எனக்கு இங்க அந்த தாபம் நீங்கிடும்பா. எனது வார்த்தையில நீ நம்பிக்கை வச்சுக்கோ. நீ கொஞ்சமும் சங்கோஜப்படாத, மனசு வருத்தப்படாத. நம்ம கொண்டு வந்துட்டு எடுத்துட்டு போலையே அப்படின்னு கிஞ்சித்தும் நீ அதை யோசனை பண்ணாத. இந்த சந்தனத்தை நீ இப்படியே இங்கேயே வச்சுட்டு கோபிநாதனுக்கே அனவரத்தம் நீ அவனுக்கு இந்த சந்தனம் சமர்ப்பணம் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் மறைஞ்சிட்டார். உடனே சொப்பனத்துல இருந்து தூக்கி மாறி போட்டு எழுந்த மாதவேந்திர புரி சுவாமிகள், பகவானுடைய உத்தரவு என்னவோ அது பிரகாரம் தானே நம்ம நடந்துக்கணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண, பகவானுடைய ஆக்னியை நம்ம மீற முடியாது. அதனால பகவானுடைய கட்டளைப்படி நம்ம இந்த ரேமுனாலேயே இந்த கோபிநாதன் கிட்டயே நம்ம தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தனம் அரைக்கிறதுக்காகவே அந்த புசைஞ்சி இருந்தார் இல்லையா, அவர் 2 பேரை நியமிக்கிறார் தினமும் சந்தனம் அரைக்கிற வேலைக்கு. அப்போ இந்த கிரீஷ்ம காலம் அந்த அந்த வேலையில ஆரம்பிச்சாச்சு. உடனே இந்த 2 மாசமும் அப்படியே அங்கேயே இருந்துட்டு பகவானுடைய சரீரத்துல பச்சை கற்பூரம், இந்த கஸ்தூரி, கேசர் இதெல்லாத்தையும் போட்டு அந்த சந்தனாதியை அரைச்சு அதை எடுத்து பகவானுடைய திருமேனியில அலங்காரம் பண்ண வச்சு எல்லாம் பண்றார். பகவானுடைய தாபம் விலகிடுத்து அப்படின்றது கனவுல சொல்லிட்டான் அவன். அதுக்கப்புறமா அதுக்குள்ள இந்த சாதுர்மாசியம் ஆரம்பிக்க போறது. அதுக்காக அவர் அங்கேருந்து கிளம்பணும் இல்லையா, கிளம்பி நேர ஜெகநாதத்துக்கு கிளம்பி போயிட்டார். ஜெகநாதத்துல போய் 4 மாசம் இருக்கார். அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள இந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா திரும்பியும் கிரிராஜுக்கு கோபாலனை சந்திக்கிறார். இப்படி மாதவேந்திரபுரி சுவாமிகளுடைய அவருடைய அந்த பக்தி, அவருடைய கீர்த்தன், அவருடைய பிரேமை, அவருடைய அந்த அந்த பிரேமாவேஷம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. இவருக்கு ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் அவருடைய சரித்திரம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அற்புதமான சரித்திரம் ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியார், ஈஸ்வரபுரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், சைத்தன்ய மகாபிரபுடைய குரு. இவாளாம் தான் இவருடைய சிஷ்யர்களா. ஆனா இவருக்கு மகாமந்திரம் தான் எப்பவுமே பிரதானம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மகாமந்திரம், மகாபிரபு, யுகல விலாசம், இது 3ம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். இப்படி இவருடைய சித்தம் சதா யுகல விலாசத்தை தான் சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். வாய் வாயே மூடாம சதா மகாமந்திரம், எந்த வேலையில இருந்தாலும் மகாமந்திரம் அப்படியே அனவரதம் அப்படியே வாயில போயிட்டேதான் இருக்கும். இதுதான் அவருடைய நாமஸ்மரண அனுபவம். சித்தத்துல ராதா கிருஷ்ண யுகலத்தினுடைய தியானம், வாயில ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். அதனாலேயே பெரிய பெரிய காரியங்களை இவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகா இவர் அத சாதிச்சார். இது இந்த ஸ்ரீநாத்ஜியினுடைய கோயில பிரகடனப்படுத்தினார். கோபிநாத், ஷீர்ச்சோர் கோபிநாத்தனுடைய பிரேமைக்கு ஆளானார். அவருக்கு 2 மாச காலம் இருந்து அந்த சந்தனத்தை அரைச்சு அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணார். இப்படி என்ற தினம் இவர் ஆரம்பிச்சார் இல்லையா, அந்த கோபிநாதனுக்கு சந்தன சமர்ப்பணம் பண்ண தினம் அது அக்ஷய திருத்திய அன்னைக்கு. அதனாலேயே தான் பிருந்தாவனம் பூரா எத்தனை கிருஷ்ணன் கோயில் இருக்கோ, எத்தனை டாக்கூர்ஜி இருக்காளோ, எத்தனை கிரகத்துல டாக்கூர்ஜி இருக்காளோ, எத்தனை கோயில்ல எழுந்திருக்கிறாளோ அத்தனை பேருக்கும் இந்த அக்ஷய திருத்தியில ஆரம்பிச்சு நித்தியம் இந்த சந்தன லேபன உற்சவம், அது உற்சவம் தான் சொல்லணும் ஆக்சுவலா. இந்த சந்தன லேபன வைபவம் இன்றைய தினம் வரைக்கும் அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு அலௌகிகமான பிரேமை, இப்படி ஒரு துக்கடமான பக்தி, மாதவேந்திர புலியினுடைய சரித்திரம் என்னைக்குமே மனசை விட்டு நீங்காது. கிரிராஜதரன் பிரபு துமாரி சரண், கிரிராஜதரன்
பிரபு துமாரி சரண். இப்படி இதேதான் அங்க இருக்கிற சந்துக்கள், அங்க இருக்கிற சேவார்த்திகள் கிரிராஜ் தரனை பார்த்த உடனே இப்படிதான் புலம்பி அவனுடைய அவனுடைய கிருப்பைக்காக ஏங்கி இந்த ஒரே மகாமந்திரம் எப்படி ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவோ அதே மாதிரி கிரிராஜ் தரன் பிரபு துமாரி சரண் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சரணத்துல என்னைக்கும் நீங்காத பக்தியை இந்த குருநாத அளவுதான் நம்மளுக்கு இந்த பக்தி கிடைச்சு நிரந்தரமா எந்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த பக்தி ஒன்றே, வேற எதுவும் யாசிக்கல. இந்த பக்தி ஒன்றே நம்ம எல்லா சகிகளுக்கும் எல்லா கிருஷ்ண பக்தாளுக்கும் மேல 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 அந்த அன்பும் அந்த பக்தியும் வளர்ந்து அந்த கிருப்பைக்கு நம்ம எல்லாரும் ஆளாகணும் அப்படின்னு குருநாதர். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, वृंदावन धाम की जय, गोवर्धन गिरिधर लाल की जय, सर्व संतनों की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, श्री माधवेंद्र पुरी पात की जय. राधे कृष्ण.